يا رسول الله سلام عليك يا رفيع الشان والدرجي. அல் குர்ஆனில் ஜெருசலம் பாகம் 1. நபியே, மறுமை நாளை குறித்து இவர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிடும். அந்நாளில் ஒவ்வொரு சமூகத்திலேயும் அவர்களுக்கு எதிராகச் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரை அவர்களில் இருந்தே நாம் எழுப்புவோம். மேலும் இந்த மக்களை குறித்து சாட்சி வழங்க உம்மை நாம் கொண்டு வருவோம். இவ்வாறு சாட்சி அளிப்பதற்கான முன்னேற்பாடாகத்தான் உமக்கு இவ்வேதத்தை நாம் இறக்கி அருளியுள்ளோம். அது யாவற்றையும் மிக தெளிவாக விவரிக்கக்கூடியதாய் இருக்கின்றது. முற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மக்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் ஒரு நற்செய்தியாகவும் இருக்கின்றது. இந்த அல் குர்ஆன் வசனமானது நாம் இவ்வுலகில் எதிர்நோக்குகின்ற சவால்கள், பிரச்சினைகள் குறித்து விடை தேடக்கூடிய ஒரு களம் அல் குர்ஆன் என்பதை தெளிவாக்குகின்றது. இன்று முஸ்லிம் உலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் இஸ்ரவேலர்களின் ஆக்கிரமிப்பு என்றால் மிகையல்ல. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னர் பாலஸ்தீன மண்ணிலிருந்து இறைவனால் வெளியேற்றப்பட்ட இஸ்ரவேலர்கள் இன்று அந்த மண்ணை தமது பூர்வீக நிலமாக கூறி உரிமை பாராட்டி அந்த நாட்டின் சுதேசிகளை 2ஆம் தர பிரஜைகளாக நசுக்கியும் வெளியேற்றியும் வருகின்றனர். அந்த மக்களை சித்திரவதை செய்தும் கொலை செய்தும் மிரட்டியும் வற்புறுத்தியும் வெளியேற்றி இனச் சுத்திகரிப்பு செய்கின்றனர். ஒரு நூற்றாண்டு காலமாக நிகழ்ந்த இந்த ஆக்கிரமிப்பின் உக்கிர நிலைமையை இன்று முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்பது தொடர்பான வழிகாட்டல் மேலே குறிப்பிடப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் அல் குர்ஆனில் நிச்சயம் இருக்க வேண்டும். அவற்றை தேடி அறிய வேண்டியது முஸ்லிம் சமூகத்தின் கடமையாகும். அவ்வாறு வழிகாட்டல் கிடைக்கின்ற போது அவற்றை எமது வாழ்வில் பிரயோகிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன விலை கொடுக்க வேண்டி வரினும் சரியே. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை ஓர் இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அதன் சுற்றுப்புறங்கள் பரக்கத் செய்யப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்துச் சென்றான். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக. நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். சூரா இஸ்ரா வசனம் 1. இந்த அல் குர்ஆன் வசனத்திலேயே இறைவன் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அதன் சுற்றுப்புறமாக இருக்கின்ற ஜெருசலம் நகரத்தையும் பரக்கத் செய்த பூமியாக குறிப்பிடுகின்றான். இந்த ஜெருசலம் நகரமானது எவ்வாறு தோற்றம் பெறுகின்றது என்பதையும் அல் குர்ஆன் வழிகாட்டி நிற்கின்றது. சூரா அல் அன்பியாவினுடைய 51 முதல் 73 வரையான வசனங்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் பற்றி பேசுகின்றது. அதிலே சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோருக்கும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள், நிகழ்வுகளை விவரித்து இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பு கிடங்கிற்குள் தள்ளிய சம்பவத்தையும் அதிலே நிராகரிப்பாளர்கள் தோற்றுப்போன நிகழ்வையும் குறிப்பிட்டு அந்த நெருப்பு கிடங்கில் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து உலக மக்கள் அனைவருக்கும் நாம் பாக்கியம் பொழிந்திருக்கின்ற பூமிக்கு அவர்களை கொண்டு வந்தோம் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதுதான் ஈராக்கை பிறப்பிடமாக கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெருசலத்திற்கு குடியேறிய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும்
இறைவனின் கட்டளைப்படி மக்காவின் பாலைவனத்தில் விட்டு வந்த நிகழ்வும், பின்னர் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுக்கு கட்டுப்பட்டு அறுத்து பலியிடத் துணிந்த நிகழ்வும் நாம் அறிந்ததே. இவ்வாறு அல்லாஹ்வின் சோதனைகளில் வெற்றி பெற்றதன் காரணமாக அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அனைத்து மனித குலத்திற்கும் இமாமாக ஆக்குகின்றான். மேலும் இப்ராஹீமை அவருடைய அதிபதி சில விடயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள். இன்னும் அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ந்துவிட்டார். அப்பொழுது அவன் கூறினான், நிச்சயமாக உம்மை மனித குலத்திற்கு தலைவராக்கப் போகின்றேன். அதற்கு இப்ராஹிம் வினவினார், என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா? அதற்கு அவன் கூறினான், அநீதியாளர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது. சூரா அல் பக்ரா 124வது வசனம். அவ்வாறெனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கமே அனைத்து மனித குலத்திற்குமான மார்க்கமாக பிரகடனம் செய்யப்படுகின்றது. அந்த மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள் இமாமத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள். இதையே அல் குர்ஆன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பின்வருமாறு கட்டளையிடுகின்றது. நபியே, பின்னர் நேர்மையான இப்ராஹீமின் சன்மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வஹி அறிவித்தோம். அவர் முஷ்ரிக்குகளில், அதாவது இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை. சூரா நஹ்ல் வசனம் 123.